இந்த கொஸ்டின் சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ இதில் வந்து மைக்ரோவேவ் இருக்குது, அதோட வேவ் லென்த் 2 சென்டிமீட்டர், லாம்டா ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு ஸ்லிட்டு மேலே படுது. இந்த ஸ்லிட்டோட வித் டின்னு வச்சுக்கோம், ஸ்லிட்டோட வித் 4 சென்டிமீட்டர். இப்போ ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும். இதில் ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி, இது வந்து 1.5 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்லிட், சிங்கிள் ஸ்லிட். இங்கே ஸ்க்ரீன் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா சென்ட்ரலில் நமக்கு இந்த இன்டென்சிட்டி பேட்டர்ன் பார்த்தோம்னா சம்திங் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த சென்டரில் பிரைட் ரிங் தெரியும், இதுதான் சென்ட்ரல் மேக்ஸிமான்னு சொல்லுவோம். இப்போது கொஷனில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வித் மேக் பண்ணுற ஆங்கிள் இது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த ஸ்லிட்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த மேபி இந்த தீட்டா எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம இந்த சிங்கிள் ஸ்லிட் டெரிவேஷன் பார்த்தோம்னா இதில் பாத் டிஃபரன்ஸை ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ரிலேட் பண்ணுறது அந்த டெரிவேஷன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சேம் திங் இருக்கும். பட் இங்கே வந்து தீட்டா இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து தீட்டான்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கேஸில் தீட்டா டிஃப்ரெண்ட் அண்ட் இதில் நான் சொல்ல வரது டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டெரிவேஷனில் யூஸ் பண்ணியிருக்காது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம லைக் டிரைவ் பண்ணோன்னா இந்த ரிசல்ட் அதை மட்டும் நான் இங்கே எழுதுறேன். இதில் வந்து இந்த டி சைன் தீட்டா இது வந்து n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து டார்க் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன். ஓகே, இப்போ சென்ட்ரல் மேக்ஸிமாவில் இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். ஸோ இனிஷியலில் மேக்ஸிமா இருக்கும், இங்கே ஃபர்ஸ்ட் மினிமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ n ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். ஸோ டி சைன் தீட்டா ஈக்குவல் டு லாம்டான்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா நமக்கு லைக் இந்த பாதி ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சைன் தீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை டி. லாம்டாங்கிறது 2 சென்டிமீட்டர், டிங்கிறது 4 சென்டிமீட்டர், 1/2. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போது தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. எந்த சைன் வேல்யூக்கு 1/2 கிடைக்கும்? 30 டிகிரிக்கு கிடைக்கும். ஓகே, அப்போது இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போது இதுவும் 30 டிகிரியாக இருக்கும். ஓவரால் ஆங்குலர் ஸ்ப்ரெட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 30 டிகிரி, ஓகே, 60 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.